ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் புலாவ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஈஸியாக டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பன்னீர் 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி நம்ம இதை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் பன்னீர் ரொம்ப பிளாங்காக இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். மொத்தமாக நம்ம போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஒரு பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனோன்னே நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம புலாவ் தாளிச்சிக்கலாம். குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயவே ஊற்றிக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ரைஸ் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் சின்ன சின்னதாக சாப் பண்ணது 100 கிராம், பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். புதினா, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாவை போட்டு வெடிக்க விடணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும். பச்சை மிளகா நல்லா வெடித்தோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகி ஊற போட்டிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் அதை நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு சேர்க்கும் போது நல்லா அரிசி நல்லா நீளமாக வரும். இப்போ நல்லா பச்சை மிளகா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 1/2 குக் ஆனோடனே நம்ம கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 3 மினிட்ஸ் வணங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிறது வரை நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்கோம். பன்னீருக்கும் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் போட்டு. அதனால் காரத்துக்கு நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு நல்லா அரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டோம். இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு ஊற்றணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பன்னீருக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அளவாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரிசி எல்லா மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1க்கு 1.5
சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஹையில் வச்சு ஒரு விசில் விட போகிறோம். ஒரு விசில் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து வெந்துடும். நல்லா அரிசி வந்து நல்லா நீள நீளமாக வந்துடும். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பன்னீர்லாம் மேலே மிதந்து சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கீழேருந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம வந்து சிக்கன் மஞ்சூரியன், சில்லி சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.